இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி, இந்த ராசிக்கு உண்டான ஒரு வாழ்க்கையில் நடக்கிற ஒரு முக்கியமான காலகட்டம். அது குறிப்பாக இப்போ குரு உச்சம் பெற்று வக்ரம் பெறும் காலகட்டம், சனி வக்ர நிவர்த்தி, புதன் என்ற கிரகம் வக்ரம் பெற்று ஒரு பயிற்சியே நடக்குது. புதன் பயிற்சிலாம் ஏன் எடுத்து முதல்ல காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு, இந்த ராசி தான் குரு இப்போ உச்சம் பெற்றுக்கு வக்ரம் பெற்றிருக்க சூழ்நிலை. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்க சரி அர்த்தாஷ்ட சனி வேலை செய்தா செய்யலையா எல்லாமே ஒரே மாதிரி மந்தமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முதல்ல இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறேன், எல்லா வேலையும் நீங்களே செய்கிற மாதிரி இருக்குது, எல்லா ஒர்க்கும் உங்களுக்கே திருப்பி திருப்பி வருது. ஆனால் அதனோட பலன் என்ன அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் வராத மாதிரி இருக்குது. அப்போ பொறுமையாக நிறுத்தி நிதானமாக யோசிச்சு ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், இது ரைட்டாக தப்பா, இது யூஸ் இருக்கா இல்லையா, எப்போ பார்த்தாலும் வேலை வாங்கிட்டே இருக்கேங்கன்னா அவுட்புட் என்ன, இதனால் என்ன பயன் அப்படின்னு சிந்திக்க வேண்டிய நேரமாக இருக்குதுங்க இந்த நேரத்தில். இப்போ தான் ஒரு வாழ்வில் ஒரு ராசிக்கு மிக முக்கியமான 12ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், அது மட்டும் இல்லை புதன் கூட சுக்கிரன், இத்தனை கிரகம் இந்த ராசியில் இத்தனை கிரகங்கள் 12ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன வருதுன்னா, ஜோதிட யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி, இந்த ராசிக்கு உண்டான ஒரு வாழ்க்கையில் நடக்கிற ஒரு முக்கியமான காலகட்டம். அது குறிப்பாக இப்போ குரு உச்சம் பெற்று வக்ரம் பெறும் காலகட்டம், சனி வக்ர நிவர்த்தி, புதன் என்ற கிரகம் வக்ரம் பெற்று ஒரு பயிற்சியே நடக்குது. புதன் பயிற்சிலாம் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த காலத்தில் ரொம்ப ஷட்டில் அடிக்குது. இந்த ராசிக்கு வரும், திருப்பி இந்த ராசிக்கு வருது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி, தொழில் ஸ்தான அதிபதி, டாக்குமெண்ட்டுக்கு ரொம்பவும் முக்கியம். உலக அளவில் நிறைய மாறுதல் கொடுக்குது. அது என்னென்னு பார்த்துருவோம். ரைட், இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. கொஞ்சம் பெண்கள் குறிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனிங்க, உங்களுக்கு 2-3 பாயிண்ட் இருக்குது. ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு, இந்த ராசி தான் குரு இப்போ உச்சம் பெற்றுக்கு வக்ரம் பெற்றிருக்க சூழ்நிலை. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்க சரி அர்த்தாஷ்ட சனி வேலை செய்தா செய்யலையா எல்லாமே ஒரே மாதிரி மந்தமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முதல்ல இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. ஏன்னா எல்லா வேலையும் நீங்களே செய்கிற மாதிரி இருக்குது, எல்லா ஒர்க்கும் உங்களுக்கே திருப்பி திருப்பி வருது. ஆனால் அதனோட பலன் என்ன அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் வராத மாதிரி இருக்குது. அப்போ பொறுமையாக நிறுத்தி நிதானமாக யோசிச்சு ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், இது ரைட்டாக தப்பா, இது யூஸ் இருக்கா இல்லையா, எப்போ பார்த்தாலும் வேலை வாங்கிட்டே இருக்கேங்கன்னா அவுட்புட் என்ன, இதனால் என்ன பயன் அப்படின்னு சிந்திக்க வேண்டிய நேரமாக இருக்குதுங்க இந்த நேரத்தில். இப்போ தான் ஒரு வாழ்வில் ஒரு பிடிபடும். இதே வேலைக்கு போகிறவங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா, சார் திருப்பி திருப்பி செஞ்சிட்ருக்கேன், அவங்க ஒர்க்கே நான் பண்ணிகிட்ருக்கேன், இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல அங்கீகாரம் இல்லையே, திருப்பி திருப்பி தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க, என்ன பண்ணுறது, இந்த காலகட்டம் இதாக இருக்குமா, ஒரு சின்ன ஒரு பய உணர்வு வருகின்ற காலகட்டமாக இருக்குது. வேலை இருக்குமா இல்லையா, வேலை வருமானத்தை இருக்குமா, குடும்ப சூழ்நிலை சமாளிக்க முடியுமா, எல்லா ஒர்க்கும் குடும்ப ஒர்க்கையும் பார்த்து வேலையும் பார்த்து இந்த காலகட்டத்தில் கரெக்டாக ட்ராவல் பண்ணி வெளியே போயிடணும். சரி வேலை இருக்குமா இல்லையா, தொழில் பண்ணலாமா அப்படின்னு குழப்பங்கள் வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம். எடுத்தோன்னே அதுதான் பேசுகிறேன். சரி, ஒரு 2-3 நல்ல விஷயங்கள் சொல்லிவிட்டு நான் ஒரு பரிகாரங்கள் கொடுக்குறேன். முதல்ல இந்த ராசிக்கு ஒரு பணம் வருமானம் சம்மந்தப்பட்டதே இன்க்ரீஸ் பண்ண ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. அப்போ பணம் வருமானம் அதிகரிக்கானா அது தொழில் ரீதியாக இருக்கலாம், வேலை ரீதியாக இருக்கலாம், இல்லை பூர்வீக சொத்து ரீதியாக இருக்கலாம், இல்லை பேங்க்கில் போட்ட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஆதாயம் காட்டுது, அது கரெக்டாக ட்ரேடிங் கிடையாது, ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க. இப்போ இடம் வீடு சம்மந்தப்பட்டதெல்லாம் பத்திரங்கள் மாற்றுறது, டாக்குமெண்ட் மாற்றுறது, ஏதோ ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் செஞ்சால் அந்த ராசி சக்ஸஸ் ஆகிடும். வண்டி வாகனங்களாக இருக்கலாம், இடம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பாருங்கள். இந்த ராசி இப்போ கொஞ்சம் காலகட்டமாக பார்த்திங்கன்னா விரைய செலவு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, மாற்றி பண்ணியாச்சு. வீடு பராமரிப்புக்குன்னு பண்ணியாச்சு, வாடகை வீடு மாத்திரேன்னு பண்ணது பல பேர், எலக்ட்ரிக்கல் சாதனங்கள் ஒன்று, இது ஒரு சிலர் தாயின் உடல்நிலைகள். இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதனாலே இவ்வளோ தொந்தரவு ஏற்பட்டுருக்கின்றேன். முயற்சி ஸ்தானம் கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி அந்த ராகு பகவானை ஒரு புரிதலை பண்ண விடாமல் தடுத்துட்ருக்கார். முதல்ல ஒரு பைரவர் கோயிலுக்கு போய் பைரவர் வழிபாடு பண்ணுங்கள், ஒரு மாற்றம் ஏற்படும். அப்பாடா, இது ராசி அடிப்படையில் உங்கள் ஜாதகம் அது பார்த்தா வேறு பரிகாரம் கூட வரலாம். ஒரு பைரவர் வழிபாடு பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுரும். இதுதான் ஃபஸ்ட் விஷயம்.
சார் வருமானம் எப்படி இருக்கும்? வருமானம் ஏற்படுகிற வாய்ப்புண்டு. கமிஷன் வகையில் வருமானங்கள், ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்குது. சினிமா துறை சம்மந்தப்பட்டது முயற்சிகள் கொஞ்சம் அதிகமாக பண்ண வேண்டியது உண்டு. வேலைக்கு போகலாமா மாற்றலாமா, அது தசாபுத்தி அடிப்படையில் எடுக்கணும். கோச்சார் ரீதியாக மாறுங்க அப்படின்னு வருது. பட் ஜாபுங்கிற சாதாரண சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தில். அப்போ தசாபுத்தி ரீதியாக பார்த்துட்டு உறுதியாக மாற்றலாம், வேண்டாம். ஆனால் ஒன்றே ஒன்று கிளியராக வருது, ஒரு வேலையை பிடிச்சிட்டு மாறும் பொழுது என்ன வரணும்னா, ஆல்ரெடி கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வச்சுக்கிட்டு மாறணும், வேணான்னு சொல்லணும். ஒரு சிலர்லாம் இப்போ தான் திருப்பூரில் ஒருத்தர் அவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு சேர்ந்துட்டார். போனப்புறம் இல்லைங்க எனக்கே ஆர்டர் கம்மி அப்படின்னு வந்தது, ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டார். உங்களை நம்பி தாங்க அங்கே வேலைக்கு வேணும்னு அந்த மாதிரி வந்துடக்கூடாது. ரைட். இந்த ராசிக்கு மிக முக்கியமான 12ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், அது மட்டும் இல்லை புதன் கூட சுக்கிரன், இத்தனை கிரகம். இந்த ராசியில் இத்தனை கிரகங்கள் 12ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன வருதுன்னா, வெளிநாடு முயற்சி செய்ய சரியான காலகட்டம். வெளிநாட்டுக்கு இந்த ராசி பல முறை முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் ஒரு சில நேரத்தில் அவமானங்கள் தான். இந்த ராசிக்கு சொந்த பந்தங்கள் இவங்க நினைக்கிற ஸ்பீடுக்கு வரலை, இவங்க நினைக்கிற ஸ்பீடுக்கு ஒத்துழைப்பு இல்லை, இவங்களுக்கு இருக்கிற நாலேஜை பயன்படுத்த முடியல. கமிட்மெண்ட்லேயே மாட்டிகிட்ருக்கீங்க. இப்போ தான் இது வரும். ஒரு சிலருக்கு அந்த குழந்தைகள் கமிட்மெண்ட் இது மாதிரிலாம் மாறிட்டுருக்கேன். கொஞ்சம் கவனமாக உங்களுக்கு உண்டான ரிலாக்ஸேஷன், எப்போ நல்லா தூங்கினா நல்லா ரிலாக்ஸ் எடுத்தால் போதுங்கிற மாதிரி இருக்குது. 12ஆம் இடத்துல இத்தனை கிரகம் வரும்பொழுது என்னென்னா, வெளிநாடு சம்மந்தப்பட்டது ஓகே, மருத்துவம் சம்மந்தப்பட்டது எதாக இருந்தால் பார்த்தா சரியாகிற காலகட்டமாக இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா முதலீடுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், கையில் காசு வச்சு தான் விரயமாயிரும். 12ஆம் இடம் விரயத்தையும் சொல்லும், முதலீடையும் சொல்லும். சேஃப்டாக கொண்டு போய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. நான் நிறைய பேருக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டிருங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். ஃபிக்ஸ்டு டெபாசிட், இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் மாறிடும், அப்பாடா அப்படிங்கிற மாதிரி. இப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த திருமணம்னு ஒன்றுங்க, ராசிக்காரங்க திருமணத்தை பற்றி குழப்பங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் ஒரு புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்னு, ஃபண்டமெண்டல் புக்கு. இதில் பார்த்திங்கன்னா கிரகங்கள் பற்றி, ராசிகள் பற்றி ஒரு அடிப்படை அஸ்ட்ராலஜி ஃபுல் தெளிவாக ஏற்படுற மாதிரி இந்த புக்கில் எழுதியிருக்கேன். இதில் பிரசனத்தை சூட்சமான விஷயங்களும் உண்டு. ரைட். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுள் இதில் பார்த்தாலே இந்த புக்கு வந்துடும், பாருங்கள். இப்போ முக்கியமாக திருமணம், சார் திருமணம் இருக்கா இல்லையா, ஏன் குருபலன் இருந்தும் நடக்கலை, இப்படி பல கேள்விகள். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார், சந்திரன் வந்திருக்கார். ஒரு சிறு அவமானம் மாதிரிலாம் ஏற்பட்டது உண்மைதாங்க. அவ்வளோ போய் நம்பி கேட்டோம், பார்த்தாங்க, இல்லைன்ட்டாங்க. ஒரு அந்த வேணான்னு சொன்னது வேறு திருமணத்தை, ஆனால் அவங்க சொன்ன வார்த்தைகள் ஹட் பண்ணது அப்படின்னு, அது காலகட்டம் இப்படி இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கங்க, திருமண காலகட்டம் உண்டு. திருமணத்துக்கு ஒரு பரிகாரம் செய்து ஆகணும். உங்களுக்கு ஏதோ ஒரு குழந்தை வடிவ தெய்வம் அல்லது சப்த கன்னிகள் வழிபாடு, இல்லை ஒரு பெருமாள் கோயில், இதில் ஏதோ ஒரு வேண்டுதல் பண்ணிக்காங்க. நிச்சயமாக லக்ன ரீதியாக பார்த்தா நான் வேறு மாறும், பட் இந்த பரிகாரம் பண்ணாலே நிச்சயமாக இருக்கும் குழந்தை இந்த மாதிரி. அப்போ இந்த விஷயங்களே ஒரு சூட்சம விஷயமாக திருமணத்தை வேகப்படுத்தி கொடுக்கும். ஜூன் 2 வரைக்குமே வாய்ப்பு உண்டு. இப்போ அந்த காலகட்டம் அப்படியே மாறுது. சனிங்கிற தடையை கொடுக்கும் தவிர தடங்களை கொடுக்காது, ஸ்லோ டவுன் பண்ணும், கடைசி வரைக்கும் தடை தடுத்துறாது. சார் வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, வேலை செய்யலை கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணுங்கள், அடுத்த லெவலுக்கு போகலாம். பிஸ்னஸ், அரசியல் இதை பற்றிலாம் பேசுவோம். சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கூட்டு என்ற முயற்சி இப்பொழுது கவனம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதி இப்பொழுது நிறைய மாறுதல்கள், பயிற்சி அடுத்து வக்ரம் வருது. அப்போ புதுசாக ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி தொடர்புகள் சம்மந்தப்பட்ட நிறைய லிங்க்கெல்லாம் பிடிச்சிட்டு ப்ராசஸ் பண்ணி திருப்பி அதே இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு அட்வைஸ் என்னென்னா, ஜனவரிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். பிஸ்னஸ் சம்மந்தமான புது மாறுதல்களை என்ன ஏதுன்னு விசாரித்து கொண்டிருங்கள். அதை ஜனவரிக்கு மேலே பெரிதாக தொடங்கிக்கலாம். இப்பொழுது தொடங்க சரியான காலகட்டம் அல்ல. விசாரிச்சுட்டே இருக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்துட்டு இடத்த ரிஜிஸ்டர் பண்ண முடியாமல் தவிச்சிட்ருக்கிறது. அதில் வேறு நிறைய பேர் பெரிய பணம் கொடுத்துட்டாங்க சார், எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டா இவ்வளோ பெரிய பணத்தை பண்ண முடியுமான்னு ஒரு பதட்டம். வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஏன்னா டிசம்பர் ஒட்டி இந்த வண்டி வாகனங்கள் வாங்கும்போது ரேட்டுகள் கொஞ்சம் ஆஃபர் ரேட்டில் கிடைக்கும், அதை வேணால் பண்ணுங்கள். அது நாட்கள். பட் அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்ஸு பார்த்துக்கங்க. தொழிலில் கவனம். அதில் பெண்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா, ஒரு பெண்களை இன்னொரு பெண்களோட டைப் போட வேண்டாம், அது கொஞ்சம் செட் ஆகலை. அது இந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் பெறுகிற காலகட்டத்தினால் அவ்வளோ சிறப்பாக வரலை. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. இப்போ பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சு தொழில் தொடங்கலாமா? நிச்சயமாக தொடங்கலாம். சிறு லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது கற்றுக்கலாம். பெண்களுக்கு நிறையா
வீட்டு வேலை மற்றும் அப்படியே இருந்துகிட்டே குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டே முயற்சி பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய கவர்மெண்ட் எக்ஸாமுக்குலாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நிறையா முயற்சி பண்ணலாம். நிச்சயமாக அனுகூலங்கள் வந்து இருக்கின்றன. ராசிக்கு பரிகாரமாக நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா, எந்த ஒரு விஷயம் நினச்சோம் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அம்பாள், ஒரு பெண் தெய்வம், ஒரு லக்ஷ்மி அவதாரம், அதாவது குறிப்பாக அஷ்டலக்ஷ்மி வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கு. அலங்காரம் உள்ள ஒரு பெண் தெய்வம், ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஒரு அம்பாள் வழிபாடை ரொட்டீனாக பண்ணிட்டு வாங்க. ஆண் பெண் இருவரும் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. சார் பொருளாதார ரீதியாக பண ரீதியாக டெவலப் ஆகணும் என்ன பண்ணுறது? சனிக்கிழமை தோறும் ஏதோ ஒரு கடவுள் வழிபாடு அல்லது காவல் தெய்வ வழிபாடு, ஒரு காவல் தெய்வ வழிபாடே சிறப்பாக இருக்கும். நான் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர்லாம் நிறைய பேர்த்து கொடுப்பேன். அது காவல் தெய்வம் இல்லைன்னா கூட அவர் ராமர் சம்மந்தப்பட்டதுக்கு காவலாக காத்துட்டு இருந்தார். அதாவது நம்ம காவலை காக்கக்கூடிய, நம்மளை காக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கணும். அப்போ ஆயுதம் உள்ள ஒரு கடவுளை பிடிச்சிக்கோங்க, இல்லை ஆஞ்சநேயர் மாதிரி பிடிச்சிக்கோங்க. நிச்சயமாக மீண்டு வர வாய்ப்பு உண்டு. இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. பட் பார்ப்போம். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.